என் கையில் பார்த்தீங்களா எவ்வளோ டைரி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். சும்மா சொன்னேன், இது எல்லாத்தையும் காட்ட போகிறது கிடையாது. இந்த இயருக்கு நான் வாங்கியிருக்கேன், ஒரு டைரி வாங்கியிருக்கேன். இந்த இயர் என்னோட கமிட்மெண்ட்ஸ் என்ன, இந்த இயர் என்னோட பிளான் என்ன, இந்த இயர்க்குள்ளே நான் எனக்கு சில விஷயங்கள் வாங்கணும், சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயங்கள் எனக்கு நடந்துருச்சு. அதுக்குள்ளேயுமே இப்போ 3 மாதம் முடிஞ்சிருக்கா, இந்த 3 மாதத்துக்குள்ளே சில விஷயங்கள் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சில விஷயம் நடந்துருச்சு. ஒரு மாதிரி இந்த இயரே வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த டைரி வந்து எனக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ஹேபிட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து எனக்கு கொடுக்குது, அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு சிட்சாட் வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். எதுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எனக்கு ரேண்டமாக கமெண்ட்ஸ் வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இன்கம் எவ்வளோ, நீங்கள் எப்படி வந்து கோல்டு காயின்ஸ் கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து ஒர்க்கிங் தான், பட் எங்களால் இது பண்ண முடியல. இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் ஏர்ன் பண்ணல, ரொம்ப ஜாஸ்தியும் நான் ஏர்ன் பண்ணல. பட் ரொம்ப கம்மியிலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நான் வந்து க்ரோ ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு காமிக்கலாம். நான் எப்படி இந்த ஹேபிட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் இதில் எனக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ரேண்டமான கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ இது ஷேர் பண்ணினா மேபி வந்து இனிமேல் புதுசாக தொடங்குறதுக்கு யாருக்காவது, இல்லை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான். ஸோ எனக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் வந்து எப்போலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 இயர்ஸாகவே இருக்குது. ஸோ பழசை பற்றி நம்ம பேச வேணாம். இந்த இயருக்கு நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், இப்போ 3 மாதம் முடிஞ்சிருச்சா, இந்த 3 மாதத்துக்குள்ளே நான் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி சில விஷயங்கள் நான் வந்து எழுதி வச்சுருந்தது. இந்த 3 மாதத்துலேயே சிலதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ண நம்ம நடக்கும்னு நம்பிக்கை வைக்க அது நடந்துடும். எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வகையான வழினே சொல்லலாம். நான் எப்பயுமே வந்து எனக்கு கெட்டதும் நடந்திருக்கு, நல்லதும் நடந்திருக்கு. நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் நான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவாக என்னை வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஹேபிட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைரி வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2024க்குன்னு நான் வாங்கிட்டேன். நியூ இயருக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். நியூ இயர் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு குட்டி டைரி தான், இப்போ நல்ல ஆஃபரில் இருக்குது. நான் வாங்கும்போது 450க்கு வாங்கினேன், இப்போ 250க்கு இருக்குது. எப்பயும் நமக்கு இது நடக்கிறது தானே. நல்லா இருக்குது இந்த டைரி, சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த டைரியில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் கேர்ள்ஸ் டோன்ட் மேக் ஹிஸ்ட்ரி, போல்ட் கேர்ள்ஸ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ இருந்த மூடுக்கு எழுதியிருக்கேன். அப்போ வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்பில் இருந்துச்சு எனக்கு. யார் என்ன சொன்னால் என்னடா, நம்ம போல்டாக நமக்கு தோன்றதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து இப்போ அந்த வீட்டை விட்டு தனியாக வந்து சில விஷயங்கள் போல்டாக நான் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சில நெகட்டிவிட்டி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஏன் நம்ம வீடியோஸ்க்கு கீழேயே கமெண்ட்ஸ் வரும், ரேண்டமாக வரும். பட் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நமக்கு தோன்றதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். அப்போ எழுதியிருக்கேன், குட் கேர்ள்ஸ் டோன்ட் மேக் ஹிஸ்ட்ரி, போல்ட் கேர்ள்ஸ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரின்னு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேமு, ஃபோன் நம்பரு, பிளட் குரூப்பு, மெயில் ஐடி எழுதியிருக்கேன். Jan 1 எழுதியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மென்டல் பீஸ். ஏன்னா அந்த இயர் வந்து ஒரு டிசம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி டைமில் பயங்கரமாக மென்டலி சிக்காக இருந்தேன், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஸோ இந்த இயர் தொடங்க போகிற அந்த டிசம்பர் எண்ட்லேயே எனக்கு கொஞ்சம் ஒரு பீஸ் கிடச்சிருச்சு. அப்போ நான் நினச்சிட்டேன், என்னதான் சரி, கொஞ்ச நாளே எல்லாரும் செத்துருவோம். சீரியஸாக சாவுன்றது எல்லாருக்குமே உண்டு. அது எப்போ யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம். இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு செத்துடலாம். அதனால் மென்டல் பீஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ நம்ம மென்டல் பீஸை தேடி ஓடுவோன்ற மாதிரி ஃபஸ்ட்டே நான் அதை எழுதிட்டேன். இந்த இயரோட கமிட்மெண்ட் எனக்கு அதுதான். மன நிம்மதிக்கு நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி எனக்கு நானே எழுதிக்கிட்டேன். செகண்ட் ஒன் வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். யாரோ எப்படியோ போட்டு என்னமோ எப்படியோ நடந்துக்கட்டும், நீ ஒன்றை லவ் பண்ணு, நீ ஒன்றை நம்பு, ஒன்றை கேர் பண்ணு. அந்த மாதிரி செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அது நான் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய வந்து ஸ்கின் கேர் பண்ணுறேன், செல்ஃப் லவ் பண்ணுறேன், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணேன், எனக்கு என்னென்ன வேணுமோ வாட்ச் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் லவ் இந்த இயருக்கு வந்து கமிட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இந்த மென்டல் பீஸு, செல்ஃப் லவ்லாம் நான் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் இந்த வச்சுருக்கேன் பாருங்கள்.
அந்த மாதிரிலாம் நான் போன வருஷம் எழுத போன வருஷம் நம்ம கமிட்மெண்ட்டே வேறு. பட் இந்த வருஷம் இந்த இயருக்கு என்னோட மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கேன். 3வதாக பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி கோல்டு ப்ளே பட்டன் இந்த இயர் வாங்கணும்னு எழுதியிருக்கேன். அது நடக்குமான்னு தெரில. பட் நம்ம வந்து இப்போது 500,000 வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்டடாக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இயர்க்குள்ளே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணுன்ற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். 4th ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து எனக்கு ஒரு 3 to 4 lakhs இருக்குது. ஸோ அந்த கோல்டு லோனை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த இயர் எண்டுக்குள்ளே. அண்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து 20 கிராம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த மார்ச்சுக்குள்ளே நான் வந்து 6 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதை ஷேர் பண்ணுறது யாரும் கண்ணு வச்சுருவாங்க இல்லை வந்து பெருமை பீத்துறதுக்கு இந்த மாதிரி எந்த இன்டென்ஷன்லையும் நான் சொல்ல கிடையாது. 20 கிராம் வாங்கணும்னு நான் 1ஆம் தேதி எழுதும்போது எனக்கு தெரியாது நான் 6 கிராம் மார்ச்சில் வாங்கிடுவேன்றது எனக்கு தெரியாது. பட் நான் 1ஆம் தேதி எழுதியிருக்கேன் 20 கிராம் இந்த இயருக்குள்ளே நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு விஷயம் ஆழமாக நம்பி கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணுவோம், நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம எழுத்து வடிவமாக எழுதும்போது நம்ம மைண்டில் வந்து அது வந்து அதை நோக்கி ஓடுறதுக்கு தூண்டும். இது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட ஆசைகள், தேவைகள், நீங்கள் எப்படி வாழணும், எந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைரியில் எழுதி அதுக்கு உங்கள் மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது போக போக நடக்கும். அது பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி அது சந்தோஷத்தை தரும். நான் இது பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றனால தான் இவ்வளோ வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கோல்டு காயின்ஸ் வந்து 20 கிராம் இந்த இயரில் வாங்கலான்னு போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 கிராம் வாங்கிட்டேன். 3 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு 14 கிராம் வாங்கணும். அது அப்படியே போக போக வாங்கினா வாங்குவோம், இல்லை அது வாங்கிடுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் போட்டு வச்சுருக்கேன். ஸ்கின் கேர்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வெயிட் வந்து 58 kgன்னு போட்டிருக்கேன். வெயிட் வந்து நமக்கு கூடும் குறையும், அது அப்படியே போயிட்டு தான் இருக்கும். பட் இந்த இயரில் ஒரு தடவையாவது 58 kg பார்த்துடலான்னு இருக்கேன். இப்போ 61 இருக்கேன்னா ஒரு 3 கிலோ தானே, குறைச்சலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஹெல்தி ஃபுட்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அம்மா வீட்டுக்கு போனோன்னா ஆப்வியஸ்லி வந்து சீ ஃபுட்ஸ், ரைஸ் அம்மா ஹெல்த்தியாக குக் பண்ணி தருவாங்க, சாப்பிடுவேன். இங்கே இருக்கும்போது டயட் ஃபுட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அதுவும் வந்து ஒரு 80% ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். மந்த்லி ஏர்னிங்ஸ் மினிமம் 60K அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். 1ஆம் தேதி எழுதியிருக்கேன். அண்ட் அவுட்டிங், நியூ பிளேசஸ், ட்ராவல்னு போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு முந்தின வருஷம்லாம் இது வந்து என்னோட கமிட்மெண்ட்டாவோ இது என்னோட ஆசைகளாவோ நான் வந்து டைரியில் எழுதலை. பட் இந்த இயருக்கு நான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், புது புது பிளேசஸ் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஆசைகள். இந்த இயரே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருக்கேன், அண்ட் மருதமலை போனோம், அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போனேன், அண்ட் வந்து திருமயம் போனேன். ஸோ இந்த 3 மாதத்தில் நிறைய பிளேசஸ் வந்து நானும் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இதுவும் வந்து ஒரு வகையான ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்குது. போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நான் எழுதியிருந்தேன். பட் இந்த ஒரு 3 மாதத்துலேயே சில பிளேசஸ்லாம் நான் போயிருக்கேன். இதுவும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மைண்ட் செட் நமக்கு ஒன்று தேவைன்னு நம்ம ஆசைப்பட்டு எழுதும்போது அது நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப்னே வச்சுக்கோங்களேன். அண்ட் அடுத்து வந்து ஃபாரின் ட்ரிப் எழுதியிருக்கேன். இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது நான் போயிடுவேன். நான் பாஸ்போர்ட் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் எடுத்துட்டேன். எனக்கு ஃபாரின்லாம் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு ஆசை இருக்கும். ஃப்ளைட்டில் போகணும், நிறைய கண்ட்ரீஸ் வந்து சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைகள் எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே இருக்கும். பாரிஸ் போகணும் அண்ட் அந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸ்லாம் போகணுன்னு. பட் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மணி மைண்டடான பர்சன். நான் மணி மைண்டட் மீன்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்பேன். எனக்கு அப்புறம் என் பையன் இருக்கான், பையனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கையை விட எனக்கு பெட்டரான லைஃப் எங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சில சேவிங்ஸ்லாம் பண்ணி எனக்கு இந்த பெட்டர் லைஃப் கொடுத்த மாதிரி எனக்கு அப்புறம் என் பையன் என்னை விட பெட்டர் லைஃப் வாழணுன்ற ஒரு தாட்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என் சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் துளி யோசிப்பேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி காசு செலவாகிற சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தயங்குறது. பட் இந்த இயர் வந்து ரொம்ப இப்போது பாஸ்ட் இயர்ஸில் நான் ஃபாரின் ட்ரிப்லாம் நிறைய செலவு பண்ணல, இந்த மாதிரிலாம் போகலை. பட் இந்த இயர் வந்து நம்மளோட இன்கம் சோர்ஸையும் அதிகப்படுத்திட்டு நம்மளோட சந்தோஷத்துக்காக சில விஷயங்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஒரு டைமாவது இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு ஃபாரின் ட்ரிப் போவோம், அது விலாகலாம் எடுத்து நம்ம போடுவோம், அதை எழுதியிருக்கேன். அண்ட் பவிலம் கோல்டு சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு வந்து ஒரு கார்டு போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். போன இயர் எண்ட்லேயே எப்பயோ பவிலம் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது, அங்கே விசிட் பண்ணியிருந்தேன். அவங்க அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தங்கமயில சிட்டு போட்டிருக்கோம், ஜிஆர்டியில் சிட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 3 to 4 monthsல நான் க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அதோட விலாகெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த கோல்டு சிட்டுமே போடுற ஐடியா இல்லை. இந்த பவிலம்ல ஒரு கார்டு கொடுத்துருக்காங்களா, பவிலம்ல வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த இயருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதை எழுதி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்து சோஃபா வாங்கலாம்னு எழுதி வச்சிருக்கேன். திருச்செந்தூர் போகணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன். பட் போயாச்சு, அதனால அதை டிக் போட்டாச்சு. ட்ரெஸ்ஸஸ் வந்து நோ பர்ச்சேஸ்னு போட்டிருக்கேன். அதெல்லாம் நடக்கிற விஷயமா, நம்ம எவ்வளோ ஹால்ஸ் பண்ணுறோம். இப்போ கூட ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நோ பர்ச்சேஸ்னு போட்டிருக்கேன்.
ஏன்னா நிறைய இப்போ நான் வீடு மாற்றும் போதே அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு சிலது வந்து எப்படி சொல்கிறது, வீடியோஸ் பண்ணுறதுனால ரிப்பீட் பண்ணவும் முடியல, நிறைய சேர்க்கவும் முடியல. ஸோ இருக்கிறதெல்லாம் ஒரு 1 இயருக்கு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா புதுசு வாங்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் எழுதி வச்சுருக்கேன். பட் அப்பப்போ நமக்கு தேவைக்கு நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தடுக்க முடியல. பட் ட்ரை பண்ணுவோம். நம்ம முன்னளவுக்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் வந்து சேவிங்ஸ் எதுக்குன்னா, எனக்கு வந்து சொந்தமாக நானாக சம்பாதிச்சு ஒரு இடமோ வீடோ வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு அடித்தளமாவது நம்ம சேவிங்ஸில் போடணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இப்போ வாங்க முடியாது என்னால். அதுவும் கோயம்புத்தூரில் விற்கிற ரேட்டுக்கு சிட்டி சைட்லாம் என்னால் வாங்குற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை. லோன் போட்டு வாங்கலாம். பட் எனக்கு லோன் போட்டு வாங்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 70 to 80% டவுன் பேயாவது ரெடி பண்ணி வாங்கினா ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம தான் சொன்னோம்ல, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணுவோம், எது பெனிஃபிட்ன்ற மாதிரி ரொம்ப ஓவராக யோசிப்போம். அப்படின்றப்போ நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போக மாட்டோம். அதனால் வந்து அந்த லேண்டோ ஹோமோ வாங்குறதுக்கு உண்டான சேவிங்ஸ் வந்து இந்த இயரில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி எழுதியிருக்கேன். அண்ட் கேட்ஜெட்ஸ் வந்து வாட்ச் வாங்கலான்ற மாதிரி எழுதியிருக்கேன். பட் நான் வந்து இப்போ வேறு ஒரு வாட்ச் வாங்கிட்டேன். அது ஒரு 20,000க்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு கிஃப்ட் வந்த வாட்ச் உடஞ்சி போச்சு. அது உடஞ்சனால எனக்கு மனசு கேட்கல, எனக்கு அதே வாட்ச் வேணும் அப்படின்ட்டு என்னோட ஈகோனால அதை நான் வந்து வாங்கியிருக்கேன். பட் அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுறலாம். ஸோ வாட்ச் போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் இந்த இயரோட கமிட்மெண்ட்ஸ். பெரிய கமிட்மெண்ட்லாம் கிடையாது, சாதிக்க முடியாத கமிட்மெண்ட்லாம் கிடையாது. இதெல்லாமே என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பாஸ்ட் 3 monthsல எனக்கு நான் எழுதி வச்சுருந்ததில் நிறைய இது நடந்துருச்சு. ஜான் மந்த் பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் இந்த டைரியில் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மந்த் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி எழுதிட்டோம்னா அது கன்ஃபார்ம் நடக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஒவ்வொரு நாளும் என்ன முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 3 days வெட்டியாக போகுது அப்படின்னா 4th day நான் வந்து டைரி எடுத்துகிட்டு உட்காந்துருவேன். 3 days ஏன் வெட்டியாக போச்சு, 3 days நம்ம என்ன தான் பண்ணோம், இப்போ 4th day நம்ம எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போது ஃபெப் மந்த், இப்போ வந்து ஜான் மந்த் எண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சு வெல் சாட்டிஸ்ஃபைடு மந்த் தான் போயிருந்தது. நான் காடுக்கு வந்து தேங்க் காட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு மாதமும் நான் எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னா கடவுளே நன்றி அப்படின்ற மாதிரி மனசார ப்ரே பண்ணிடுவேன், கடவுளுக்கு நன்றி சொல்லிடுறது. அண்ட் அதே மாதிரி ஃபெப் மந்த்து உள்ள கமிட்மெண்ட்ஸ்லாம் முன்னாடி எழுதி வச்சுருக்கேன். அந்த ஃபெப் மந்த்து எனக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருந்தது. அதாவது ரொம்ப சூப்பர் கிடையாது, நாட் பேட் தான், ரொம்ப சுமாரும் கிடையாது. அதே மாதிரி மார்ச் மந்த் இப்போ முடிய போகுது, இதுவும் வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம மைண்டுக்கு டீச் பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் தப்பு சொல்லலை, நான் வந்து பெரிய இது அந்த மாதிரி நான் சொல்ல வரல. சில விஷயங்கள் நானே வந்து திருத்திக்கிறேன், தப்பு பண்ணி திருத்திக்கிறேன். ஸோ திருத்தும் போது நம்ம இப்படிலாம் பண்ணியிருந்திருக்கோமே, இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நான் லேட்டாக ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கான்சியஸாக இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகியிருப்போம்ல. மேபி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரிகர் ஆகி மோட்டிவேட் ஆகி அந்த ஸ்ட்ரக் ஆகிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகி நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஹாப்பி தானே. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது இந்த இயருக்கு நான் பண்ணியிருக்கேன், இப்போ புதுசாக டைரி வாங்கி இதெல்லாம் பண்ணி நான் அதை பீத்திட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் நான் வந்து பழசையும் எடுத்து வச்சுருக்கேன். 2022 பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷத்துக்குள்ளது நினைக்கிறேன். இது வந்து போன வருஷத்துக்கு உண்டானது. போன வருஷம்லாம் பயங்கர கால்குலேஷன் பயங்கரமாக இருந்தது. என்னென்னமோ சாதிச்சிருக்கேன், பரவாயில்ல. இது வந்து 2023க்குள்ளது. 23லலாம் வந்து நிறைய நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து 2022க்குள்ளது. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும், நியூ ஜிம் வைக்கணும், நியூ ஹோம், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், மேக் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், ஜிம் வச்சோம். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும், ஸ்கூட்டி வாங்கணும், ஸ்கூட்டி எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஒரு வருஷத்தோட டைரி நடந்திருக்கு பார்த்தீங்களா, எழுதி வச்சது நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இது வந்து நிறைய கணக்கு போடுவாங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய பணம் வரவு செலவு கணக்குகள் போடுவேன், கணக்கு பார்த்துட்டே இருப்பேன். இது மாதிரி இப்போ சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டர் இருக்குது, நம்ம வந்து நோட் பேடு, ஃபோன்லேயே நம்ம நோட் பேடில் எழுதுவோம்.
அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. இந்த மாதிரி டைரி எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் யோகா மாதிரிங்க. இப்போ யோகா எப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து பண்ணுறோம், ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு டிவி பார்க்குறோம், ஒரு 3 ஹார்ஸ் மூவி பார்க்குறோம் அப்படின்றப்போ ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக 3 ஹார்ஸ் உட்காந்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி நான் டைரி எடுத்து வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு காஃபியோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு டைரி முன்னாடி உட்காந்துப்பேன். மூளை யோசிச்சுட்டே இருக்கும். இந்த வரவு செலவு கணக்குகளாக இருக்கட்டும், இந்த இயர் நம்மளோட கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம லைஃப் இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம யோசிக்கும் போது, அது எழுத்து வடிவமாகவும் நம்ம எழுதும்போது, நம்ம மைண்டுக்கு அது வந்து நம்மளே டீச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் அனுபவித்து உணர்ந்து சில விஷயங்கள் எனக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூட்டி வாங்கணும்னு நினச்சேன். ரெடி பேல வாங்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, அமௌண்ட் நிறைய கம்மியாச்சு. கம்மியாக தான் இருந்தது. அப்படியே ரெடி பண்ணி ஒரு 2 டைம் பார்த்துட்டு 3வது டைம் நான் அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். 1,50,000 என்னமோ 60,000 என்னமோ ரெடி பேல ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து எனக்கு இந்த இயர் வாங்கணும்னு நினச்சி ஒவ்வொரு இயரும் கமிட்மெண்ட் எழுதி வச்சது. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும், சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு நினச்சேன், நம்ம வாங்கினோம். அண்ட் அதே மாதிரி வேற என்ன, இப்போ இந்த கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சது, இந்த ட்ரிப்பு திருச்செந்தூர் போகணும், மருதமலை போகணும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எழுதி வைக்கிறது நடக்குது. ஸோ நம்மளோட எண்ணமும் நம்ம வந்து நோட்டில் ரைட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு 1/2 ஹவர் நம்ம அது மனசார அது வேணும்னு நம்ம வந்து கேட்கும்போது அது நடத்தி கொடுக்குது. ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவான வைபா, இல்லை வந்து இது ஒரு வகையான நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதா, இதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ஒரு ப்ராசஸ்ங்க. இது நம்ம பிலீவ் பண்ணோம் அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி நான் இப்போ 4 இயருக்கு உண்டான 5 இயருக்கு உண்டான டைரிலாம் வச்சுருக்கேன்ல. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பிஃபோர் மேரேஜ் ஒர்க் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் இந்த டைரி ஹேபிட்லாம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி எழுதுறதுக்கு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 7,000 பெர் மந்த் எனக்கு இன்கம் கிடைக்கும். இங்கே பாருங்களேன், இதில் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிப்பேன். ஒவ்வொரு டேட்டுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். சின்ன சின்ன விஷயம் கூட, என் தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டு, பர்த்டே, இந்த மாதிரி சின்ன சின்ன கமிட்மெண்ட்ஸ் கூட ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். அந்த 7,000க்கு என்னென்ன வந்து பட்ஜெட்டு, அந்த மாதிரி 7,000க்கு பட்ஜெட் போட ஆரம்பித்தேன். இன்கம் சோர்ஸை எப்படி அதிகப்படுத்தலாம், நம்ம எந்த வழிகள்லாம் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம், சின்ன சின்ன ஒர்க்கு, அந்த மாதிரி. இப்போது ஃபஸ்ட்டு 7,000லேருந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது 15 to 20K என்னோட ஏர்னிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30, 30 to 40. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயருமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து க்ரோ ஆகியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் அந்த கேல்குலேஷன் தான். போக போக என்னை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் எனக்கு நானே வந்து அப்டேட் ஆகியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். நானே என்னை நான் நினச்சி இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக தான் நான் என்னோடய க்ரோத்தை நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு டைரி, ஒரு 1 இயருக்கு உண்டான டைரி. இதுதான் நான் காமிச்சேன்ல 2023 உள்ளது. இப்போ கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமே, அவ்வளோ சீக்கிரமாலாம் என்னோடய பர்ச்சேஸ் வந்து பிளானிங்லாம் இருக்காதுங்க. அப்படியே குட்டி கால்குலேஷனாக போடுவேன். இந்த மந்த்து ஒரு 2 கிராமா, இந்த மந்த்து ஒரு 1,000 எடுத்து வைக்கிறோமா, 10,000 எடுத்து வைக்கிறோமா, மிஞ்சுதா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த மாதிரி. அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அவுட்டிங் போகிறது. இப்போ ஒரு வீக்கெண்டு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, காசு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். காசு இல்லைன்னா எப்படி ஒரு கோயிலுக்கு போனால் மன நிம்மதி தருது, ஒரு பொரி 10 ரூபாய்க்கு பொரி வாங்கி சாப்பிட்டா எப்படி மன நிம்மதி தருது, இல்லை காசே செலவாகாமல் பார்க்கில் போனோம் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வரவுக்கு ஏற்ற மாதிரியும் செலவுக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரீ பிளான் பண்ணிப்பேன். ஸோ நம்ம வெறும் கையில் வந்து முளம் போட முடியாது. 7,000 என்னோட ஏர்னிங்ஸ் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல், அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பென்சஸ் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னோட இன்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ், அதுக்கேற்ற மாதிரி வரவு செலவு கணக்குகள்லாம் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பெனிஃபிட் இல்லாத விஷயங்கள் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ என்னோட செலவுகளும் அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரேண்டமாக கமெண்ட்ஸ் வருது, நீங்கள் எந்த மாதிரி வந்து பட்ஜெட் பிளானிங் போடுறீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன மாதிரி பட்ஜெட் பிளானிங் போடுறேன் அப்படின்றத காமிச்சு நீங்கள் அதே மாதிரி போட முடியாது. உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மந்த்லி 20,000 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக அந்த மாதத்தில் என்னென்ன செலவுலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து எழுதணும், கணக்கு வழக்கு எழுதணும். 20,000 நமக்கு வரவு வருது, நம்ம நார்மலாக போன மாதம் எவ்வளோலாம் செலவு பண்ணோம், இதில் எந்தெந்த செலவுகளை குறைக்கலாம், எந்தெந்த செலவுகள் வந்து கட்டாய செலவு, எது வந்து நம்ம அனாவசியமாக பண்ணுறோம், அதை எப்படி சுருக்கலாம், எப்படி வந்து நம்ம அதை சேவிங்ஸாக மாற்றலாம், அந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் நோட்டை எடுத்து ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். இப்போ நான் 4 வருஷம் 5 வருஷம் தாண்டி இப்போ இந்த 2024க்கு எனக்கு அத்துப்படி. ஃபஸ்ட் டைம் நான் எப்படிலாம் கிறுக்கி வச்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து
இந்த மாதிரி நம்ம மைண்டை ப்ராக்டிஸ் பண்ண போக 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 அப்படியே பாசிட்டிவாக நம்ம க்ரோ ஆகிட்டே வருவோம். நம்மளே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். நம்மளோட ஏர்னிங்ஸை வந்து அதிகப்படுத்துறது எப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளோட சேவிங்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி எப்படி அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்டேட்டு எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக வந்து க்ரோ ஆகிட்டே வரும். நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ண முடியும். இது நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய போடுறோம். கோல்டு ஷாப்பிங், கோல்டு காயினு, அண்ட் நான் பர்ச்சேஸ் விளாகு, ஸ்கின் கேரு, செல்ஃப் கேரு, ஷாப்பிங், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் நான் வீடியோஸ் போகிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் தெரியப்படுத்தினேன். ஸோ இந்த மாதிரி நோட்டில் எழுதி பழக்கி மைண்டை வந்து டீச் பண்ணுங்கள். வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி பழகுங்க. சேவிங்ஸும் அதிகப்படுத்துங்க. போக 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 இன்கம் சோர்ஸையும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் எனக்கு பெஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை வச்சு இப்போ அடுத்தவங்களை வச்சு நான் என்னை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. என்னை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களோட வரவென்ன செலவென்ன, உங்களுக்கு எதை பெஸ்ட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் இதெல்லாம் நான் காமிச்சிருந்திருக்கேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம சேனல் பார்க்குறீங்க. இப்போல்லாம் வெளியே போனால் நிறைய பேர் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. ஒரு 6th படிக்கிறவங்க, 7th படிக்கிறவங்க, 8th படிக்கிறவங்க. ஸோ நம்ம சேனல்லே வந்து இந்த உண்டியல் சேவிங்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடுறோம். ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போலேருந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க நீங்கள் என்ன மாதிரியான சக்ஸஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எல்லாருமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகிக்கலாம். இதெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு நினச்சது நடந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதி வச்சது, நீங்கள் திங்க் பண்ணது, நீங்கள் முழு மனசாக நம்பி நீங்கள் வந்து ட்ரை பண்ணது அதெல்லாம் நடந்திருக்கும்ல. அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.